சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட ஆய்வு செஞ்சு என்ன ஏதுன்னு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ப்ராப்பரா ஸ்மூத்தா அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். அது வரைக்கும் அவகாசம் கொடுங்க. நன்றி. ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களும் சரி, எம்பியும் சரி, எம்எல்ஏவும் சரி வந்து பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. அதாவது வந்து பாத்துட்டு இது எல்லாமே போன கவர்மெண்ட்ல நடந்தது. எங்க கவர்மெண்ட்ல அதெல்லாம் நடக்காது. அதுக்கு தான் நாங்க வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கோம், இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ரிப்போர்ட் வந்த உடனே மத்த களப்பணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் பேசிட்டு பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. என்ன ரிப்போர்ட் உங்களுக்கு கிளிக்கிறியா இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, இங்க ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கம்ப்ளீட்டா ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். அந்த ரிப்போர்ட் ஒரு வாரத்துல எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸோட பேசி இங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு, சீரமைப்பு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்போம். அடுத்த வேலை இருக்கு. இதுவரையும் எல்என்டி நிர்வாகமோ அதானி நிர்வாகமோ நிரந்தர வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஆனா நீங்க பார்த்தா 30 நாள்லயே எல்லாருக்கும் வந்து உடனே விரிவாக்கப்பட்டீங்க. கவர்மெண்ட்டுக்கு உழாம எல்லாத்தையும் வந்து விரிவாக்கப்பட்டீங்க. நீங்க ஏன் தனியார் மையத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேட்கிறோம் சார். சொல்லுங்க சார். அப்படியா கிடையாது? எப்படி பாருங்க சார், ப்ளீஸ் சார். சார் 30 நாள்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க சார். சார் 30 நாள்ல எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? சார் ப்ளீஸ் சார் மத்தவங்க வாங்க சார். சார் இல்லங்க சார் எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண அவசியம் என்ன? 30 நாள்ல எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ண அவசியம் என்ன? சார் சார் ப்ளீஸ் சார் பேசலாம் சார். ப்ளீஸ் ஆடு வா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்